ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்கி யூட்ரஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். கூடவே அடினோமயோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன், அது ரெண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது, ஏன் இது ரெண்டையும் நான் ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் கேட்டிங்கன்னா தான் புரியும். ஸோ பாதியிலே கேட்டுட்டு பாதியிலே போகாதீங்க. உங்களோட ஸ்கேனில் பல்கி யூட்ரஸ் இல்லை அடினோமயோசிஸ் பற்றி டாக்டர் எனக்கு சொன்னாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்போது எப்படி ப்ரெக்னென்ட் ஆகிறது, ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா, இந்த மாதிரி எல்லா டவுட்டுக்குமே இந்த வீடியோவில் நான் பொறுமையாக ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இது கண்டிஷன் ரிலேட்டட் பார்க்க நினைக்கிறவங்க எண்டு வரைக்கும் வீடியோ வந்து பாருங்கள். இந்த அடினோமயோசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கண்டிப்பாக பிரச்சனை. இந்த அடினோமயோசிஸ்னால் என்னென்னா, கர்ப்பப்பையோட சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா பக்கமும் நல்லா தடித்து வீங்கி இருக்குது. கர்ப்பப்பையோட சுவர் வந்து நல்லா குண்டாக தடிச்சு இருக்குது. கர்ப்பப்பையுமே பார்த்திங்கன்னா அதோட சைஸ் வந்து பெருசாக வீங்கி இருக்குது அப்படின்னா அதை தான் அடினோமயோசிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் நம்ம ட்ரீட் பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆகணும். ஆனால் இந்த பல்கி யூட்ரஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, அது ஒரு பெரிய ரீசன் கிடையாது இன்ஃபர்டிலிட்டிக்கு. பல்கி யூட்ரஸ் வந்து யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி வந்து ஆல்ரெடி டெலிவரி ஆகிருக்கு, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் பல்கி யூட்ரஸ் தான் இருக்கும். இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் என்னோடய ஸ்கேனில் எல்லாமே பல்கி யூட்ரஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கர்ப்பப்பையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாயிரும். வேறு யாருக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த யூட்ரஸோட சைஸ், கர்ப்பப்பை சுவரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தடிச்சு இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நார்மலாகவே அவங்களுக்கு யூட்ரஸோட சைஸ் வந்து பெருசாக இருக்கலாம். அதே மாதிரி வெயிட் வந்து அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, பாடியோட வெயிட் வந்து அவங்க ஒபேஸாக இருக்காங்க, இல்லை அவங்களோட வெயிட்டை விட அவங்க பாடி வெயிட்டுக்கு, அவங்க ஏஜுக்கு, ஹைட்டுக்கு தேவையான வெயிட்டை விட அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே பல்கி யூட்ரஸ் இருக்கும். எப்படி மற்ற உடல் உறுப்புகள் பெருசாக வீங்கின மாதிரி பாடி இருக்கோ அதே மாதிரி யூட்ரஸும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி பிசிஓடி இருக்கவங்களுக்குமே பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ நார்மலாக உங்களுக்கு அடினோமயோசிஸ் இல்லை, ஆனால் வெறும் பல்கி யூட்ரஸ் வந்து இருக்குது அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நான் எப்போ இந்த பல்கி யூட்ரஸும் ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவியர் ஹார்மோன் இம்பேலன்ஸ், சிவியர் பிசிஓடி இருக்குன்னா அப்போது நீங்கள் வந்து வருத்தப்படணும். பல்கி யூட்ரஸை நினச்சி வருத்தப்படக்கூடாது. பிசிஓடியை எப்படி நம்ம நார்மலைஸ் பண்ணி ஓவலேஷன் ஆக்கணும், எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னு அதை தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மற்றபடி இப்போ உங்களோட ஸ்கேனில் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே பிசிஓடி பற்றி மென்ஷன் பண்ணல, பாலிசிஸ்டிக் ஓவேரி அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி எண்டோமெட்ரியமோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் எண்டோமெட்ரியாசிஸ்னு சொல்லுவோம், அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை. ஸோ எண்டோமெட்ரியாசிஸ் பற்றி எதுவுமே சொல்லலை, எவ்ரிதிங் அப்பியர் நார்மல் அப்படின்னு உங்கள் யூட்ரஸில் போட்டுட்டு யூட்ரஸ் மட்டும் லுக்ஸ் பல்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். பிசிஓடி பற்றி வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரி இருக்குது, எண்டோமெட்ரியம் இதாக இருக்குன்னா அப்போ நீங்கள் டேப்லெட், மருந்து, மாத்திரை அதை எடுத்துகிட்டு ரெமிடியும் எடுத்துகிட்டு நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணணும். ஸோ வெறும் பல்கி யூட்ரஸ்னால் பிரச்சனை கிடையாது. பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அதனால வரக்கூடிய பல்கி யூட்ரஸை, அதே மாதிரி நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்குது அதனால தான் வருதுன்னா அதோட ரூட் காசை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும். வெறும் பல்கி யூட்ரஸ் பிரச்சனை கிடையாது. நான் திரும்ப 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 சொல்கிறேன், ஏன்னா பல்கி யூட்ரஸ் நிறைய பேருக்கு ஸ்கேனில் போட்டிருப்பாங்க, அதை நினச்சி பயப்படாதீங்க. இப்போ அடினோமயோசிஸ் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து அடினோமயோசிஸ் இருக்குது, கர்ப்பப்பை வீக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பேபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இந்த நான் சொன்ன இப்போ சொல்கிறேன்ல பல்கி யூட்ரஸ், பிசிஓடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜை விட அதுக்கு அடுத்த பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். அப்போ அடினோமயோசிஸ்ன்ற சொல்கிற மாதிரி ஓவராலாக கர்ப்பப்பை வந்து வீக்கி தடிச்சு வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது, அடினோமயோசிஸ் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிறது உண்மையிலே கஷ்டம். அப்படியே ப்ரெக்னென்ட் ஆனாலும் அது சேஃப் கிடையாது. அப்போ நம்ம அடினோமயோசிஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதை 100% நம்மளால் க்யூர் பண்ண முடியுமான்றது எனக்குமே தெரில. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக்கணும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ சிலருக்கு வந்து மைல்டாக தான் இருக்குது அடினோமயோசிஸ், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதோட கண்டிஷன் வந்து மோசமாக இருக்குது, சிவியராக இருக்குது, ரொம்ப ப்ளீடிங் பிரச்சனை வருது, ரொம்ப வயிறு வலிக்குது, மோஷன் போகும்போது வலிக்குது, செக்ஸ் வச்சுக்கும் போது வயிறு வந்து பார்த்திங்கன்னா அமுக்கிற மாதிரி அந்த இடம் ரொம்ப வலிக்குது, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னா அப்போ உங்களுக்கு அந்த கண்டிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அடினோமயோசிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதோட கண்டிஷனை, அந்த வீக்கத்தை வந்து நீங்கள் குறைக்கணும், ஃபஸ்ட்டு குறைக்கணும். அடினோமயோசிஸ் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆனோன்னு குழந்தைய நீங்கள்
கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்கள் உடம்ப அந்த கண்டிஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு குறைக்கணும். அதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல. அதை நீங்கள் குறைச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக குழந்தை தங்கிரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ட்ரீட்மெண்ட் பேபி ஐவிஎஃப் அந்த மாதிரி போகாமல், ஓவலேஷனில் சேர்ந்துருக்குது அந்த மாதிரி போகாமல், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றதை பார்க்கணும். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் கொடுப்பாங்க. டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்து அதோட வீக்கத்தை மெயினாக எந்த ஹார்மோன்ஸ்னால இந்த அடினோமயோசிஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்லும்போது மெயினாக ஈஸ்ட்ரோஜன்னால தான் அந்த எக்ஸசிவ் எக் க்ரோத், எக்ஸசிவாக எண்டோமெட்ரியம் தடிச்சிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஒரு ரீசன் ஆகிருக்கலாம், ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு ஊசி டாக்டர் கொடுப்பாங்க. ஹார்மோன்ஸை குறைக்கிறதுக்கு, தணிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதோட சைஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் லேப்ரோஸ்கோப்பி சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி எனக்கும் தெரில. உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்கள் லேப்ரோஸ்கோப்பி பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ எல்லாமே மேட்ச் ஆகுது. சிலருக்கு லேப்ரோஸ்கோப்பி இல்லாமல் வெறும் டேப்லெட், வெறும் இன்ஜெக்ஷன்லேயே பண்ணலாம். சிலருக்கு எதுவுமே தேவையில்லை, மைல்டாக இருக்குன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஸோ உங்கள் உடம்பு என்ன கண்டிஷன், உங்கள் ஸ்கேனில் எப்படி இருக்குது, எவ்வளோ சைஸ் இருக்குன்றது டாக்டருக்கு தான் தெரியும். ஸோ செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்கள் லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறதுனாலும் அதை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். இல்லை இன்ஜெக்ஷன், ஹார்மோன் டேப்லெட் இந்த இதுலேயே போகலான்னா அதை நீங்கள் எவ்வளோ நாள் டாக்டர் போட சொல்கிறாங்களோ அதை போடும்போது தயவு செஞ்சு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறாதீங்க. அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதோடய சைஸு கம்மியாகிட்டு இந்த ப்ளீடிங் பிரச்சனை, வயிறு வலி பிரச்சனைலாம் சுருக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம். நான் சொன்ன மாதிரி அது இருக்கும்போது நீங்கள் அதோட போயிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அந்த அந்த விஷயங்களை கம்மி பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். இப்போ இதுக்கு இந்த அடினோமயோசிஸ்க்குலாம் ரெமிடின்னு கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இதை பற்றி ரெமிடிஸ் எனக்கு தெரியல. கொஞ்சம் ஹெல்தி டயட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஒரு பேலன்ஸ்டான டயட். ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறனால கூட இந்த அடினோமயோசிஸ் வரும். ஸோ ஹார்மோன் அதிகமாக இன்டியூஸ் ஆகிறனாலையும் வரும். ஸோ இந்த ரெட் மீட்டுன்னு சொல்லக்கூடிய அதாவது ரெட் மீட் நம்ம சாப்பிட மாட்டோம். மட்டன், பீஃப், போர்க் இந்த மாதிரி உணவுகள் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வளர வைக்கும் அதிகமாக. அந்த மாதிரி உணவுகள் எடுக்காமல் நிறைய பச்சை காய்கறிகள், ப்ரோட்டீன், கார்பையுமே கம்மி பண்ணணும்ப்பா. கார்புமே அதிகமாக எடுத்தோன்னா ஹார்மோன்ஸ் இன்டியூஸ் ஆகும். ஸோ கார்போஹைட்ரேட் மாவுசத்தை கம்மி பண்ணிவிட்டு பச்சை காய்கறிகள், ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள், பழங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு மைல்டான ஒரு வாக்கிங். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், யோகா பண்ண முடியாது. ஸோ வாக்கிங் ரெகுலராக பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. கூடவே டாக்டர்ஸ் கொடுக்குற இந்த மெடிக்கேஷனும் எடுத்துக்கோங்க. ரெமிடிஸ் ஒர்க் ஆகுமான்றது எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் இந்த கலர்ச்சிக்காய் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். பட் எனக்கு ஷுவராக தெரியாது. எனக்கு ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு கமெண்ட்டோ எதுவுமே பார்த்ததில்லை. நான் அப்புறம் அடினோமயோசிஸ்க்கு இந்த ரெமிடிஸ் எடுத்தேன்னு. ஸோ அதனால் எனக்குமே ரெமிடிஸ் சஜஸ்ட் பண்ண தெரியல. நீங்கள் உணவு முறையில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி டாக்டர் கொடுக்குற மெடிக்கேஷன், ஹார்மோன் டேப்லெட்லாம் எடுத்து அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பல்கி யூட்ரஸ்ன்றது பெரிய பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அடினோமயோசிஸ்னு சொல்கிறாங்கன்னா அப்போது நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு என்ன மாதிரியான இன்ஜெக்ஷன், டேப்லெட் எடுக்கணுன்றதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை எப்போ சரியாகுதோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இந்த கண்டிஷன் வேறு யாருக்காவது இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, இல்லை உங்களுக்கு டாக்டர்ஸ் எந்த மாதிரி சொன்னாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத இது வீடியோ இப்போ எண்டு வரைக்கும் கேட்குறவங்களா இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி தெரியாதவங்க மேபி அது இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.